திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 645, அதிகாரம் சொல்வன்மை. இது ராமாயணத்திலே நிகழ்ந்த நிகழ்வு. ராவணன் சீதையை கடத்திச் சென்ற திசை நோக்கி அனுமன் பயணித்தார். அனுமன் எப்பொழுது வருவார் என எதிர்பார்த்து பகவான் ராமன், லட்சுமணன், வானரப்படைகள் அனைவரும் காத்திருந்தனர். சீதையை ராவணன் கடத்திய பின் 2 தீய நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஒன்று, சீதையை உயிரோடு இல்லாமல் ஆக்கியிருக்கலாம், அல்லது அவருக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவித்திருக்கலாம். என்ன நடந்திருக்குமோ என்ற ஐயப்பாட்டில் ராமன் இருந்த பொழுது அனுமன் வானிலே தெரிந்தார். ராமனிடம் சீதையை தான் பார்த்தேன் என்றும் அவர் பத்திரமாக உள்ளார் என்றும் அவருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படவில்லை என்பதையும் எந்தவித பதவிதைப்பும் கேட்பவருக்கு ஏற்படாதவாறு சொல்ல வேண்டும் என தீர்மானித்தார் அனுமர். சீதையை என்று ஆரம்பித்தால் சீதைக்கு என்ன நிகழ்ந்ததோ என்று எண்ணம் மனதிலே தோன்றும் என்பதால் கண்டனன் கற்பினு கனியை கண்களால் என்றார் அனுமர். இந்த ஒற்றை வரியில் சீதை உயிரோடு இருக்கிறார், அவருக்கு எவ்வித தீங்கும் இல்லாமல் கற்புடன் இருக்கிறார், அதை தான் கண்களால் பார்த்தேன் என்பதை அனுமன் அழகாய் சொன்னதால் தான் ராமாயணத்தில் அவர் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுகிறார். தான் சொல்ல விரும்புகின்ற சொல்லை வெல்ல வேறொரு சொல் இல்லாதவாறு தேர்ந்து சொல்ல வேண்டும் என்பதை சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து என்கிறார் நம் திருவள்ளுவர். அறிந்து சொல்லுவோம், விரிந்து நிற்போம்.